தளபதியோட ஆக்டிங்கில் அவருடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு ஒரு பெரிய வெயிட்டிங் இருக்கு. இந்த சிங்கிளை ஏப்ரல் 14 ரிலீஸ் பண்ணுறதா ஓரளவுக்கு கன்ஃபார்ம் அப்டேட்டாக போய்கிட்டு இருக்கு. ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக தளபதியோட ஆக்டிங்கில் ரொம்ப பெருசாக இந்த மூவி தயாராகிட்டு வருது. ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே இந்த மூவி யார் யாரெல்லாமே ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே போய்கிட்டே இருக்கு. ஏப்ரல் 14 இந்த மூவிலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளை எதிர்பார்க்கலாம். சிங்கிளுடைய என்ட்ரன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டை இன்னும் 1 வீக்கில் எதிர்பார்க்கலாம். தளபதியோட ஆக்டிங்கில் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன எல்லா மூவிஸோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்குமே ஒரு பெரிய வெயிட்டிங் சொல்லணும். அதே அளவுக்கு தான் இந்த கோட் மூவிக்கு ஏற்பட்டு இருக்கு. வெங்கட் பிரபுடைய டைரக்ஷனில் ஃபர்ஸ்ட் டைம் இணைஞ்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் யுவன் சங்கர் ராஜா கூடிய ஃபர்ஸ்ட் டைம் காம்போவில் இந்த சாங் எப்படி இருக்க போகுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கமே. அந்த எதிர்பார்ப்பை எந்த அளவுக்கு பூர்த்தி செய்ய போகிறான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தலைவருடைய 171 லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ஷன் பண்ண போகிறாரு அப்படின்றதுல இருந்து இதனோட ஹைப் ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்க. கிட்டத்தட்ட இந்த மூவி லோகேஷோட யூனிவர்சிட்டிக்குள்ளே வரல அப்படின்ற போல் ஒரு சில அப்டேட்டும் போய்கிட்டு இருக்க. இது தலைவருக்காக மட்டுமே எழுதப்பட்ட ஒரு ஸ்டோரின்ற போலையும் பயங்கரமான கேங்ஸ்டர் கலந்த ஒரு ஆக்ஷன் மூவியாக மட்டும்தான் இந்த மூவி இருக்கும் அப்படின்ற போல் அப்டேட் கொடுத்துருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த மூவி லோகேஷோட யூனிவர்சிட்டியில் இல்லை அப்படின்ற போலமும் அப்டேட் கொடுத்துருக்காரு. சன் பிக்சர்ஸ் தான் இந்த மூவியை தயாரிக்கிறத கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. லோகேஷ் டைரக்ஷன் பண்ண போகிற 10 மூவியில் தலைவருடைய இந்த மூவி இருக்குன்னா அது ஏன் லோகேஷோட யூனிவர்சிட்டியில் வரல அப்படின்ற போல் நிறைய அப்டேட்டு போய்கிட்டு இருக்கு. விஜய், கமல், சூர்யா அப்படின்னு தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க முன்னாடி எல்லா ஆக்டர்ஸ் கூடயுமே இவருடைய டைரக்ஷன் செம பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. இப்போ தலைவர் கூட எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு தலைவருடைய 171 ரிலீஸ் ஆனதான் தெரியும். இதுக்கு மத்தியில் இந்த மூவியோடைய டைட்டில் ரிவ்யூ எல்லாத்தையுமே முன்னாடியே வச்சுருக்காங்க. ஒரு சின்ன கிளிப்ஸ் வீடியோவாக இவருடைய மூவிஸில் எப்படி கொடுத்து ஆரம்பிக்கிறாரோ அதே போல் தான் தலைவருடைய 171 ஆரம்பிக்க போகிறாரு. தலைவருடைய 171க்கு ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டில் இருக்கும். எந்த மாதிரி பூர்த்தி செய்ய போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கமலுடைய ஆக்டிங்கில் இப்போ தக் லைஃப் மூவியோட ஷூட்டிங் தான் போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே துல்கர் சல்மானுக்கு பதிலாக எஸ்டிஆர் அவர்கள் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகி இருந்தது. இப்போ இந்த மூவியில் ஜெயம் ரவி அவர்கள் ஆக்டிங் பண்ணலை அப்படின்ற மாதிரி அப்டேட் போய்கிட்டு இருந்தது. அதுக்கு பதிலாக ஒரு சில ஆக்டருடைய பட்டியல் இப்போ போய்கிட்டு இருக்கு. இந்த மூவியில் அருண் விஜய், நிவின் பாலி, அரவிந்த் சாமின்னு நிறைய பேருடைய பட்டியல் இப்போ நீண்டுகிட்டு போய்கிட்டு இருக்கு. யார் ஜெயம் ரவிக்கு பதிலாக ஆக்டிங் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஒரு பெரிய ஹிஸ்டரியை பேஸ் பண்ணி தான் மணிரத்னம் அவர்கள் இந்த மூவியை டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கில் ஒரு பெரிய பட்ஜெட்டில் இந்த மூவி தயாராகிட்டு இருக்கு. கமலுடைய ஆக்டிங்லையும் டிஃப்ரெண்டான கதைக்களம் தான் தொடர்ந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. மணிரத்னமுடைய டைரக்ஷனில் பொன்னியின் செல்வனுடைய 2 பாகமும் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ். அதனாலவே இந்த மூவிக்கு ஒரு பெரிய ஹைப் இருக்கா. அதை எந்த அளவுக்கு இவங்க பூர்த்தி செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் தக் லைஃப் மூவியோடைய ஹைப் ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. அதை பயங்கரமாக பூர்த்தி செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக 2வது பார்ட்டை கூட வெயிட் பண்ணுவோம். சுந்தர்சியோடைய டைரக்ஷனில் விஷால், வரலட்சுமி, அஞ்சலின்னு சொல்லிட்டு ஆக்டிங் பண்ணி ஏற்கனவே ஒரு மூவியோட ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி ரிலீஸுக்கு மட்டுமே வெயிட்டிங்கில் இருந்தது. மதகஜ ராஜா அப்படின்னு டைட்டில் வச்ச இந்த மூவி தான். இப்போ இந்த மூவியை பற்றி ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காரு இந்த மூவியோடைய டைரக்ஷனான சுந்தர்சி அவர்கள். அரண்மனையுடைய 4வது பக்கத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஈவெண்ட்டில் ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காரு. அதாவது இந்த மதகஜ ராஜா மூவியோடைய ஷூட்டிங் மட்டும் இல்லாமல் எப்போவே எல்லாமே தயாராகிடுச்சு. ஆனால் இந்த மூவி இன்னும் ப்ரொடக்ஷன் சைடில் இருந்தால் ரிலீஸ் அப்டேட் கொடுக்காம இருக்காங்க அப்படின்ற போல் அப்டேட் கொடுத்துருக்காரு. பயங்கரமான காமெடி கலந்த ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவி தான். சந்தானமுடைய கடைசி காமெடி என்டர்டைன்மெண்ட் மூவியாக இந்த மூவி தான் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2013 இந்த மூவியோட ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி தேட்டர் வரைக்குமே வர்றதுக்கு இருந்தது. ஒரு சில ப்ரொடக்ஷன் பிரச்சனைக்காக தான் இந்த மூவி இன்னும் ரிலீஸ் பண்ணாமலே வச்சுருக்காங்க. இன்னும் 1 or 2 இயர்ஸில் இந்த மூவி தேட்டருக்கு வரலாம் அப்படின்ற போல் அப்டேட் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இந்த மூவியும் ரொம்ப பெருசாக சுந்தர்சியோடைய டைரக்ஷனில் ஒரு நல்ல காமெடி என்டர்டைன்மெண்ட் மூவியாக எதிர்பார்க்கலாம். திருக்குமனுடைய டைரக்ஷனில் அருண் விஜயோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் ஒரு மூவி தயாராகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பாலாஜி முருகதாஸ் எல்லாமே இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணுறாங்களே. இது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் இந்த மூவியோடைய பூஜையை கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ ரீசெண்டாக அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணி இந்த மூவியோட அப்டேட் அதிகப்படுத்தியிருக்காங்க. மிஷன் சாப்டர் 1 அருண் விஜய்க்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லணும். இப்போ இது அருண் விஜயோடைய 36வது மூவி. மான்கராத்த மூவியை டைரக்ஷன் பண்ண திருக்குமரன் அவர்கள் தான் இந்த மூவியை டைரக்ஷன் பண்ணுறாரு. சித்தி இட்னி, தானியா ரவிச்சந்திரன் அவர்கள் எல்லாமே இந்த மூவியில் ஃபீமேல் லோடில் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ இந்த மூவியோடைய ஷூட்டிங்கை ரீசெண்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. இவருடைய ஆக்டிங்கில் மிஷன் சாப்டருடைய 2வது பக்கம் தான் இப்போ வெயிட்டிங்கில் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மூவி ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். என்டிஆருடைய ஆக்டிங்கில் அவருடைய தேவரா மூவியோடைய மொத்த ஷூட்டுமே கம்ப்ளீட் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த மூவியில் இருக்க ஆல்பம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அனிருத்துடைய மியூசிக்கில் தெலுங்கு இண்டஸ்ட்ரி ரொம்ப பெருசாக இந்த சாங் எல்லாத்துக்குமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியோடைய ஒரு அதிரடியான மியூசிக் டைரக்டராக மாறி இருக்காரு. இப்போ வேர்ல்டு வைட்டாகவே நிறைய மூவிஸ்லேயே ஒரு மியூசிக் போகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. பெரிய பெரிய டேரக்டர்ஸ், பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாத்து மூவிக்குமே அனிருத் அவர்கள் தான் மியூசிக் போட்டுக்கிட்டு இருக்காரு. தலைவருடைய மூவியாக இருக்கட்டும், தலையோடைய மூவியாக இருக்கட்டும், இப்போ தளபதியுடைய அடுத்த மூவியாக இருக்கட்டும், அனிருத் அவர்கள் மியூசிக் போகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. என்டிஆருடைய ஆக்டிங்கில் இந்த தேவரா மூவியோடைய ஆல்பத்துக்கும் அந்தளவுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கமே. சம்மர் டைமில் இந்த மூவியில் இருக்கா ஏதாவது ஒரு சிங்கிளை கூட எதிர்பார்க்கலாம். யுவராஜ் சிங்கோடைய லைஃப்பை மெயினாக வச்சு தயாராக போகிற மூவியை அவராகவே ஆக்டிங் பண்ணி அவராகவே ப்ரொடக்ஷன் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. யுவராஜ் சிங்கோடைய ஆக்டிங் ப்ரொடக்ஷன் அப்படின்றனால கண்டிப்பாக ஒரு நல்ல நேச்சுரலாக இந்த மூவியில் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த மூவி தேட்டருக்கு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மூவியோடைய ஷெடியூல் எல்லாத்தையுமே ஆரம்பிக்க போகிறாங்க போல். இப்போ இந்த மூவியோடைய அப்டேட்டாக யுவராஜ் சிங் அவர்களே கொடுத்துருக்காரு. ஏப்ரலுடைய ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட 6 to 7 மூவிஸ் இப்போ ரீசெண்டாகவே தேட்டருக்கு வந்திருக்கு. இரவின் கண்கள், ஆலகலாம், ஒரு தவறு செய்தல், வல்லவன் வகுத்ததடா, டபுள் டக்கர், கயல் ஆனந்தியோடைய ஒயிட் ரோஸ், ஜிவி பிரகாஷுடைய கல்வன் மூவி முதலான தேட்டருக்கு வந்திருக்க.
இது தவிர்த்து விஜய் தேவர்கனோட ஆக்டிங்கில் ஃபேமிலி ஸ்டார் மூவியும் தேட்டருக்கு வந்திருக்கு. இந்த மூவி எல்லாமே ஏப்ரல் ஸ்பெஷலாக ஆரம்பத்தில் ரிலீஸ் ஆகியிருக்கு. தொடர்ந்து இதுக்கப்புறம் 6லேருந்து 7 மூவிஸை தான் தேட்டரில் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா அந்தளவுக்கு மூவிஸ் எல்லாமே வெயிட்டிங்கில் இருக்குன்னு சொல்லணும். இதில் எந்தெந்த மூவிஸ் எல்லாமே எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை ஏற்படுத்த போகுதுன்னு கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.